ஆரம்பத்துடன் ஞானாசக்தி பெற்ற நிலையத்துக்கு வாங்கி கந்தமார் வேறுபடுத்தி அவர்களுடன் விளையாடு செய்து ஈஸ்வர உபதேசம் செய்து அடியார் கொள் செய்ய வேண்டும், அவதார மகிமை விளங்க வேண்டும் என்கிற காலத்திற்காக தலியாசனம் விட்டிருக்கிறேன். பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். வீடாகன பிரியர் வருவார் என்று நினைத்தேன். சிறப்பாக வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். நன்றி. இதெல்லாம் கலைக்கண்ணன் தான் செய்வார். அதற்கடுத்து அந்த போட்டோ எங்களிடம் குன்றக்குடி மற்றும் சண்முகநாத பெருமாள் அருளாலே பிள்ளையார்பட்டி குன்றக்குடி மற்றும் சுற்றுவட்டார ரசிகர்கள் சார்பாகவும் உடன்பிறப்புகள் சார்பாகவும் இங்கே மேடனாக நடந்து கொண்டிருக்கும் அருமை மாமா ஜிவி செங்குட்டுவன் அவர்களுக்கு நினைவு பரிசு அவர்களால் வழங்கப்படுகிறது. நினைவு பரிசு வழங்கி பெருமைப்படுத்திய குன்றக்குடி மற்றும் பிள்ளையார்பட்டி சின்ன குன்றக்குடியைச் சேர்ந்த அன்பு ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் அண்ணன் சுகமப்பா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக வள்ளி நாயகன் எடுத்துக்கணும் அன்பு அத்தாட்சி அனிதா அவர்களுக்கு குன்றக்குடி பிள்ளையார்பட்டி மற்றும் சுற்றுவட்டார அன்பு ரசிகர்கள் சார்பாக நினைவு பரிசு வழங்கி மகிழ்விக்கிறார்கள். மேலும் அன்பளிப்பு வழங்கி பெருமைப்படுத்திய சின்ன குன்றக்குடியைச் சேர்ந்த மாதவன் ஐயா அவர்களுக்கும் கண்ணன் அவர்களுக்கும் சுகமப்பா அவர்களுக்கும் எனது சார்பிலும் நான் சார்ந்த கலை குடும்பத்தார் சார்பிலும் கலை இமயம் கலைக்கண்ணன் அரையனா நண்பர்கள் சார்பாக நன்றி நிகழ்ந்த வணக்கம். எம்ரோடகத்துடன் நடிக்கும் அன்புமாமா ஜிவி செங்குட்டுவன் அவர்களுக்கு கட்டையாளம் எஸ்கேஎஸ் முருகேசன் தொலைக்காட்சி நடிகர் அவர்களது குடும்பத்தின் சார்பாகவும் மேலப்பட்டு கேபிஏ காளிமுத்து ராஜ நடிகர் அவர்களது குடும்பத்தார்கள் சார்பாகவும் அருணி சக்கரவர்த்தி பிரபுராஜ் அவர்கள் குடும்பத்தின் சார்பாகவும் மற்றும் அன்பனார் மாவடிப்பட்டியைச் சேர்ந்த எம் கே ரத்தனப்பா அன்பனார் அவர்களது சார்பாகவும் ரூபாய் காசு கொடுத்து ஆனால் மொழியாளத்தின 500 ரூபாய் அன்பளிப்பு வழங்கி பெருமைப்படுத்தப்படுகிறது. அன்பளிப்பு வழங்கி பெருமை சேர்த்த மாப்பிள்ளை மர்களுக்கும் மாமனவர்களுக்கும் அன்பு அன்னார் ரத்தனப்பா அண்ணா அவர்களுக்கும் சார்பிலும் உங்கள் சார்பிலும் நன்றி என்கிறது வணக்கம். அனைவருக்கும் நன்றி. வீடாகனம் இருக்கிறது காணப்பரியர் வந்து கொண்டிருக்கிறார். சந்திப்போம் நாரத மகிழ்ச்சி. அடியேனும் காணத்தாலே ஒருவர் படிக்க வேண்டும் நினைக்கிறேன். என்ன காரணமாக வந்திருக்கேன் என்பதை சொல்லிவிட்டீர்கள்.
காலை எழுந்து ஓடி காணில் வந்தென்றேன் பாடி சோலை ஓரம் கனி ஒன்றை நான் கனிப்பட்டீர்கள் பார்த்தேன். மிக்க மகிழ்ச்சி. வரவேற்பை பெற்றுக்கொண்டு இனிதான சுரஞான இசைவேதையே ஐயா
KPA காளிமுத்து அவர்கள் சார்பாகவும் நட்டையாளத்தைச் சேர்ந்த SKS முருகேசன் துணைராஜ் நடிகர் அவர்கள் சார்பாகவும் அருமணி சக்கரவர்த்தி பிரபுராஜ் அவர்கள் குடும்பத்தார்கள் சார்பாகவும் ரூபாய் 200 அன்பளிப்பு வழங்கி துணைப்படுத்தப்படுகிறது. அன்பளிப்பு வழங்கி பிரிவுபடுத்திய எனது குடும்பத்தார் அனைவருக்கும் கலைக்குழு சார்பாக நன்றி 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 நன்றி. சுயந்தாலையும் கணித்தான் சொல்வார்கள். ஆமாம், அந்த 3 கணிகள் உயர்ந்த கணி இந்த உலகத்தில் இருக்கிறது சற்று ஆச்சரியமாக அதிர்ச்சியாக சொன்னதுதான். இங்கே அருமணி மாசோடுக்கும் நாடக ஆசிரியர் மதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய மாவடி கோட்டையை சேர்ந்த அன்பு அண்ணா ரத்னப்பா அவர்களுக்கு மருங்காபுரியை சேர்ந்த M. ஜெயராமன் அவர்கள் குடும்பத்தார்கள் சார்பாக ரூபாய் 100 அன்பளிப்பாக வழங்கப்படுகிறது. அன்பளிப்பு வழங்கிய பசுமிகு அண்ணன் ஜெயராமன் அவர் குடும்பத்தினர் அனைவருக்கும் என்னுடைய சார்பாக நன்றி 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 நன்றி. குன்றக்குடி கண்ணனை வந்து நாரதற்கு 100 ரூபா கொடுக்க சொல்லி கொடுத்துட்டாரு. 50 ரூபா கொடுத்துட்டு நீ என்ன அப்படியே கொடுத்தேன். நீ ரூம்ல பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. ராஜானா பிடிச்ச பகுதி அவங்க வச்சுக்கிற மிச்சத்தை மக்களுக்கு கொடுப்பாரு. கணிகளுடைய பெருமைகளை அடியை கேட்டு தெரிந்து கொள்ள கிடையாது. உண்மை என்று சொல்றார்களாம். ஆமாஞ்சாமி போடக்கூடாது இல்லைங்க. தப்பா சொன்னா நானும் கேட்பேங்க. உலகெல்லாம் அப்படி தப்பா சொல்றீங்களே. உலகில் ஐம்புலன்கள் சுதரக்கூடியது ஒன்றே ஒன்றுதான் இருக்குங்க. ஆமா ஆமா, அதுதானா நீங்கள் கண்டு வந்ததுன்னு கேட்க. ஆமா முருகா. அப்ப அது எது போய் பாருங்க தெரியும். பார்க்காமலே கேட்டா எப்படி? நான் சொல்லிவிட்டு அடுத்து முடிவு இல்லாம போய் உங்களுக்கு கிட்டும். எட்டாத எதன் மீது முருகா சொல்லவே இல்லையே. இல்ல முருகா, ஏழு உங்களுக்கு
கேட்டீங்கன்னு ஒரு விசாரணை நடந்து இல்ல முருகா, அது கொம்புன்னு சொன்னா இடத்துல எதன் மீது கொம்பு என்ற சொல்லுக்கு அர்த்தம் யார் ஒருவர் அதிக அளவுக்கு மீறி பணம் வைத்திருந்தால் கொம்பு முளைத்திருக்கிறது என்று சொல்வார்கள். பெருமைக்குரிய வார்த்தை. கொம்பை பத்தி பேச்சே இல்ல. எட்டாத இடத்துல இருக்கீங்களா? ஆமா. எட்டாத இடத்துல எதன் மீது அது பறன் மீது இருக்கிறது. போய் பாருங்கள் தெரியும். கனி பறந்து ஆமா முருகா. அப்படின்னா ஒரு வேலை ஒரு தொழில் இருந்து முருகா, மூல காரணம், துணை காரணம், நிமித்த காரணம், 3 காரணம் இருக்கிறது. நான் சொல்லியிருப்பது நிமித்த காரணம். மூல காரணத்தை கேட்டா கதை முடிஞ்சு வரும் சம்மதமா? காரணம் புரியல, காரியம் புரியல. முருகா, அப்படி மேலோட்டமா சொல்றேன். காரணம் ஆயிரம் சொல்லலாம், ஆமா. காரியத்தை வெல்ல வேண்டும். முருகா, அதான் 3 காரணம். எட்டாத கொம்பினில் இருந்திடில் அக்கனி அக்கனி அல்லது செடியில் இருக்க வேண்டும். ஆமாம். அல்லது மரத்தில் இருக்க வேண்டும். ஆமாம். இது செடியில் படுத்ததா? மத்தியில் இருக்கிறது. மத்தியில் கனி பார்த்தால் அது ஏதாவது வில்லங்கத்தில் போய் படித்து முருகா, மத்தியில் கனி பார்த்தால் புத்தி சரியாக இருக்கும். ஓரத்துல பார்த்தோம்னா சரி வராது, மத்தியில தான் பார்க்கணும். இந்த 3ல் இல்லாத ஒரு கனி இருக்கிறது. இல்ல செடியிலையோ கொடியிலையோ ஆமா மரத்திலேயோ பழுக்காத வேற ஏதாவது பழுத்த ஒரு கனி இருக்கு. அதனாலதான் எல்லோரும் மாதிரி ஒரே மரத்திலேயோ செடியிலேயோ பழுத்திருந்தால் முருகனிடம் சொல்ல மாட்டேன், செங்குட்டை கிட்ட போய் சொல்லியிருப்பேன். ஒரு கனிமை இது தனித்தன்மை படைத்தது, முருகனுக்காக வந்தது. அதனாலதான் தனித்தன்மையாக இருப்பதனாலதான் முருகா உங்களிடம் சொல்லுகிறேன். இது ஏற்றுக்கொள்ள முடியாத விளக்கம். என்ன முருகா, ஏதோ சமாளிப்பதற்காக பேசுவது. உண்மையைத்தான் சொல்லுகிறேன். சரி, அப்படி பார்த்தால் செடியில் பழுக்காத பழம், கொடியில் பழுக்காத பழம், மரத்தில் பழுக்காத பழம், ஏதாவது ஒன்றை தாங்கள் சொல்லிவிடுங்கள் பார்ப்போம். முருகா, அது அந்த கனியை சொல்லவில்லை. நான் மனதால் வாக்கால் செயலால் கனியை கண்டேன். மனதால் வாக்கால் செயலால் கனியை கண்டேன். தவறான ஒரு விளக்கத்துக்காக கைதட்டீர்கள். அப்படி இல்லை, இல்லை முருகா. மனதால் மனம் கனியை செடியில மரத்துல மனம் கனியை கண்டேன். பழம் ஏதாவது முருகா, மனம் கனியை கண்டேன். நீங்க சொன்ன கனியை சொன்னா நியாயம். மனம் கனியை கண்டேன். மனம் மேன்மையுள்ள அக்கனிக்கு எவ்விதம் மகாரதரே நான்
புரிந்ததோ இல்லையோ, என்ன முருகா? நீங்கள் சொன்னது எனக்கு புரியல. புரிந்த முகம் உண்டு, பொங்குகை இரண்டொன்று, வார்த்தைகள் புரிகிறது. சரி, அதை என்ன விதத்தில் தாங்கள் சொல்கின்றீர்கள் என்பது தெரிகிறது. எந்த விதம் சொன்னாலும் எத்தனை விதம் சொன்னாலும் கருத்திலே பிழை இருந்தால் கேட்க. பரணியில் பார்த்த கடி, பரணியில் பார்த்த கடிக்கு இப்படியெல்லாம் இருக்கு. ஆமா முருகா. பெண்களுக்கே உள்ள குறிகள் இருப்பதால், பெண்களுக்கே உள்ள குறிகள் இருப்பதால், பெண்களுக்கே உள்ள குறிகள் இருப்பதால், அது பெண்களுக்கெல்லாம் சுவை தருவி பைகிழிவாய் திறந்தால் அந்த அந்த பைகிழிவாய் திறந்தால் அந்த பைகிழிவாய் இதெல்லாம் யதார்த்தமா கேட்கறது இல்லை. கடைசியா கேட்டது என்ன முருகா இப்படி சொல்றியா? பெண்களுக்கெல்லாம் சொல்லி தரணும். ஆமா இந்த பெண்கிளி கண்டு வந்தது கடியா கிளியா? முருகா, நீ சொன்ன வார்த்தையால் நேரிழையாமென நிச்சயமாகவே நான் உணர்ந்தேன். நீ சொன்ன வார்த்தையால் நேரிழையாமென நிச்சயமாகவே நான் உணர்ந்தேன். செய்யணும். ஆமா முருகா. எத்தனை மாமான்னு கணக்கு எடுத்துக்கிட்டா எனக்கு எத்தனை மாமா இருக்காங்க தெரியுமா? இங்க கணக்கு எடுக்க போனா 1 2 3 4 5 6 7 இங்க பெரிய மாமா கலைக்கட்டை மாமா முருகா இப்படி நான் ஒழுங்கா இருந்தாலும் என்னை கெடுக்கிறதே நீங்க தான். கனியை பார்த்து வந்தேன், காயை பார்த்து வந்தேன் என்று 1000 மாமன் இருந்தாலும் முருகா வள்ளியை பார்த்திருப்பேன். அவர்கள் எல்லாம் பணம் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. சரி, ஆனால் நான் மாமனாக உங்களுக்கு பொண்ணு பார்த்து வந்திருக்கேன். திருமணத்தை பெண்ணு தாங்க பெருசு. சரி, திருமணத்தை விட்டு பேசுறீங்க. சம்சாரம் போய்விட்டால் சகலமும் போய்விட்டது. ஆகையினாலே சம்சாரத்தை பார்த்து வந்திருக்கிறேன். உங்களுக்கு இன்னொரு சம்சாரம் இருக்கணும். இருக்கட்டும். ஒரு சம்சாரம் போச்சுன்னா அதோட இடிஞ்சு உட்காருங்க. ஆமா நிச்சயமா. அதனால ரெண்டாவது பார்த்து உங்களுக்கு எப்பொழுதுமே அது வராது. எப்பொழுதுமே இன்னும் வராது என்பதை போல உங்களுடைய திருமணத்தை விட்டு பேசுனீர்களா? நிச்சயமாக சம்மதம் தெரிவித்தாங்க. உங்களை பற்றி பெருமையாக பேசினேன். அண்ணலார் குமரன்மேனி அடிமுதல் முடிவின் காலம் என்னிலா ஊழி காலம் எத்திரம் நோக்கினாலும் கண்ணில் அடங்காது உன்னீர் கருத்தில் அடங்காது. இம்மண்ணிலும் மகிமை பெற்ற மாதவன் மகன் பெருமை உரைக்கேற்பாட்டாவின் பெருமை சொல்ல என்னால முடியாது. அருணகிரிநாதனே தனி
மேதினியில் பம்பரம் போல் ஆட்சி கொடுப்போம். அஷ்டமா சித்துக்களை எல்லாம் இஷ்டம் போல் செய்து முடிப்போம். துஷ்ட எவனையும் கையால் ஓட்டுவோம். பிரம்ம சிருஷ்டிக்கு முன் அத்தனையும் செய்து காட்டுவோம். அவருக்கு தான் குலப்பெருமை, எங்களுக்கு விளையாடி கேட்டான். இப்பதான் நான் சொன்னேன், எத்தனை குலப்பெருமை இருந்தாலும் முருகனை போல ஒரு அழகனையும் ஒரு நல்ல ஆமா ஆமா இப்படி எல்லாம் உங்களை பற்றி புகழுகின்ற உங்களை பொழுது பார்க்கின்ற பொழுது எனக்கு என்னுடைய ஆசிரியர்களோட நினைவு வந்து விட்டது. அவர் போட்ட பிச்சை நடிப்பு, இந்த செய்கை எல்லாமே, அந்த பாடல் லாபகம், சின்ன சாரீரனா அவருடைய ஆசீர்வாதம். ஏனென்றால் ஆசான் என்ற தரம் எப்படி இருக்க வேண்டும் என்று அவரிடம் நாம் கற்றுக்கொண்டோம். பாடத்தை எழுதிவிட்டு வீட்டில் ஒரு நாள் கூட எங்க வாத்தியார் படுத்தது கிடையாது. இப்படி தனியாக ஒரு அமைதியான பொட்டல்ல படுத்துக்கிட்டு கேட்டுக்கிட்டே இருப்பார். விடிய காலம் சொல்லுவார், இதுவனே நீ இந்த இடத்துல தப்பா பண்ணியிருக்கப்பா, அப்படி பண்ணாத என்று உடனே திருத்தி எங்களை போல் கலைஞர்கள் அண்ணன் அக்கா வளம்பரம் விஜயா முருகப்பாட்டு, முருகப்பா, ராஜா முகமது எல்லாத்துக்கும் எங்க வாதியார் ஆகையினாலே அந்த வரிசையிலே அடியேன். இதுல வந்து என்னுடைய ஆசிரியருக்கு கடைசி மாணவன் யாருன்னா நான் தான். அவரு